இந்த பாடலில் நரியே குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதண்ணன் மதுரையெல்லாம் பிச்சதையற்றும் பெருந்துரையாய். சரி, அரிய பொருளே அவிநாசி. அவிநாசி அப்பனை அன்போடு நினைவு கூறுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. அது என்ன அவிநாசி? அரிய பொருளே அவிநாசி. என்ன அது அவிநாசி? அவிநாசியினுடைய ஆதிப்பெயர் திருப்புக்கொளியூர். அதாவது இன்றைய ஆவுடையார் கோயிலின் புராண கால பெயர் பெருந்துறை என்பது போல அவிநாசியின் புராதன பெயர் திருப்புக்கொளியூர். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருக்காலம். திருப்புக்கொளியூருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார். ஒரு வீதியை கடக்கிற போது எதிரெதிர் வீட்டில் ஒரு வீட்டில் துக்க இசையும் ஒரு வீட்டில் மங்கள இசையும் கேட்கிறது. அந்த ஊராரை அழைத்து, என்ன இது, ஒரு வீட்டில் துக்க இசையும் இன்னொரு வீட்டில் மங்கள இசையும் கேட்கிறது, என்ன காரணம் என்று கேட்டபோது, 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 வீட்டினுடைய புதல்வர்களும் திருப்புக்கொளியூரினுடைய குளக்கரைக்கு குளிக்க சென்றனர். அதில் ஒருவனை முதலை விழுங்கிவிட்டது, மற்றொருவன் வீடு வந்து சேர்கிறான். அந்த வீடு வந்து சேர்ந்த புதல்வனுக்கு இன்று பூணூல் நூட்டும் விழா. துக்க இசை, எனது புதல்வனும் இன்று உயிரோடு இருந்திருந்தால் அவனுக்கும் இன்று பூணூல் பூட்டும் விழா நடந்திருக்குமே என்று அழுகிறார்கள். அதுதான் துக்க இசையும் மங்கள இசையும் மாறி மாறி கேட்கிறது என்று அந்த ஊரார் சொல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் மனம் இறங்குகிறார். இறைவா, இதென்ன அபத்தம், வாழ வேண்டிய வயதில் இந்த சிறுவனை முதலை உண்டு விட்டதே என்று அந்த புதல்வனை பறிகொடுத்த பெற்றோரை அழைத்து கொண்டு அவிநாசியினுடைய குளக்கரைக்கு செல்கிறார். ஒவ்வொரு பாடலாக பாடுகிறார். இறுதியில் 3ஆம் பாடலாக ஆதியும் அந்தமும் ஆயினாய் அரைக்காடு முதல்வா அவிநாசியே, பிள்ளை தரச் சொல்லு காலனையை, உண்ட முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையை என்று சுந்தரமூர்த்தி நாயனார் ஆணையிட்ட மாத்திரத்தில் வறண்ட குளம் பெருகியது. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த குளம் 3 ஆண்டுகளில் வறண்டு விட்டது. இப்போது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரத்தினாலே அந்த வறண்ட குளம் பெருகிறது. பெருகிய குளத்தினுடைய வாயை பிளந்து மேலே வந்தது ஒரு முதலை. முதலை தன் வாயை பிளக்க 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்ட சிறுவனை அந்த முதலை உமிழ்கிறது. ஆதலாலே அந்த சிறுவனின் பெயர் அவிநாசி. அவிநாசி அவிநாசி என்று பெற்றோர் கதறி ஓடுகின்றனர். ஆதலாலே அந்த ஊருக்கு அவிநாசி என்றும், சிவபெருமானுடைய திருமேனியை அவிநாசி அப்பர் என்றும் அழைப்பர். அதனால் மாண்டவனை மீண்டு வரச் செய்த சிவபெருமானை மாணிக்க வாசகர் அரிய பொருளே என்று பேசுகிறார். முருகா.